தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பு விவகாரம் வடக்கு ஆளுநரின் அறிவிப்பு. முஜ்தபா ஹமேனி எப்படி உள்ளார்? ஈரானிலிருந்து வெளியான அறிவிப்பு. பெஞ்சமின் நெதன்யாகுவை கொல்வோம், ஈரான் புரட்சிகர படை சபதம். இஸ்ரேலிய உளவு வலையமைப்பு ஈரானில் அம்பலம், 20 பேர் அதிரடி கைது. உலக சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் திடீர் வீழ்ச்சி. QR எரிபொருள் முறைமை எதிர்ப்பு, வைத்தியர்களின் கடும் குற்றச்சாட்டு. இளம்பெண்ணின் நிர்வாண காணொலியை வைத்திருந்த 2 பல்கலை மாணவர்கள் கைது. தமிழர் பகுதியில் நேர்ந்த கொடூரம், சொந்த தங்கையை கர்ப்பமாக்கிய அண்ணன். முன்னாள் சபாநாயகர் அசோகர் அன்பளவுக்கு பிடியாணை. மற்றும் சூரஜ் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலைய விஸ்தரிப்புக்காக சுவீகரிக்கப்பட்ட மக்களின் காணிகளுக்கான நட்டஈடு வழங்கப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இந்த விமான நிலைய விஸ்தரிப்பிற்காக 1985 ஆண்டு பொதுமக்களின் காணிகள் சுவீகரிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அக்கால பகுதியில் நிலவிய யுத்தம் காரணமாக மக்கள் அப்பகுதியிலிருந்து வெளியேறியதாகவும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார். தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு மேலும் தெரிவித்த அவர், தையட்டி விகாரை மக்களின் சொந்த காணிகளில் கட்டப்பட்டுள்ளது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. தையட்டி விகாரையை உடைக்க வேண்டிய தேவையில்லை. எனினும் இதற்கு பதிலாக வேறு காணிகளை வழங்கினால் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் மீதி காணிகளை விடுவிக்க வேண்டும் எனவும் பொதுமக்களும் குறிப்பிட்டிருந்தனர். இந்த பிரச்சினையை நெடுங்காலத்திற்கு நீடிக்காமல் வெகு விரைவில் தீர்க்க வேண்டும் என்பதே எனது பரிந்துரை என தெரிவித்துள்ளார். முஜ்தபா ஹமேனி ஈரானின் உச்ச தலைவராக கடந்த வாரம் நியமிக்கப்பட்டதிலிருந்து பொதுவில் தோன்றவில்லை. எனினும் முஜ்தபா ஹமேனி நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் நிலைமையை முழுமையாக கட்டுப்படுத்துவதாகவும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். முஜ்தபா ஹமேனி ஈரான் உச்ச தலைவராக மார்ச் 8 அன்று நியமிக்கப்பட்டதிலிருந்து பொதுவில் தோன்றவில்லை. அவரது முதல் பொது உரை மார்ச் 12 அன்று அரசு ஊடகங்களால் ஒளிபரப்பப்பட்டது. ஒரு தொகுப்பாளரால் போரின் நியாயமான முடிவுக்கு வழிவகுக்கும் எந்த ஒரு பிராந்திய முயற்சியையும் ஈரான் வரவேற்கிறது என்றும் ஹார்முஸ் அமெரிக்க கப்பல்கள் மற்றும் அமெரிக்க நட்பு நாடுகளை தவிர அனைவருக்கும் திறந்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இதுவரை எந்த குறிப்பிட்ட முயற்சியும் இல்லை என்று அராக்சி கூறியுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கொல்வோம் என ஈரான் ராணுவம் சபதம் செய்துள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ மெஹர் செய்தி நிறுவனம் IRGC இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அவரை தொடர்ந்து துரத்தி சென்று கொல்லும் என்று தெரிவித்துள்ளது. இஸ்ரேலில் உள்ள இலக்குகள் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள 3 அமெரிக்க தளங்கள் அதன் 52வது அலை தாக்குதல்களில் அளிக்கப்பட்டதாகவும் IRGC தெரிவித்துள்ளது. இதேவேளை ஈரான் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை ஏவியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் கூறுகின்றன. அச்சுறுத்தலை தடுக்க பாதுகாப்பு அமைப்புகள் செயற்பட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மொபைல் போன்களுக்கு முன்னெச்சரிக்கை செய்தி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவை தெரிவித்தன. பொதுமக்கள் பாதுகாக்கப்பட்ட இடங்களுக்குள் நுழைந்து மறு அறிவிப்பு வரும் வரை அங்கேயே இருக்குமாறு அது எச்சரிக்கிறது. இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையுடன் இணைக்கப்பட்ட ஈரானிய ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் ஈரானிலிருந்து ஏவுகணைகளின் புதிய அலை ஏவப்பட்டுள்ளதாகவும் லெபனான் போராளி குழுவான ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளை நோக்கி ஏவுகணைகளை அல்லது ட்ரோன்களை ஏவியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய உளவுத்துறையுடன் இணைந்து உளவு பார்த்த குற்றச்சாட்டின் பேரில் 20 பேரை ஈரானிய பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். மேற்கு அஜர்பைஜான் மாகாணத்தின் நிர்வாக மையமான உருமியா நகரில் இந்த கைது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கூலிப்படையினரின் பல வலையமைப்புகளை பாதுகாப்பு படையினர் கண்டறிந்து முறியடித்துள்ளதாக மாகாண வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட நபர்கள் ராணுவம், காவல்துறை மற்றும் ஏனைய பாதுகாப்பு தொடர்பான இடங்கள் குறித்த தகவல்களை வழங்க
நடத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் சியோனிச எதிரியுடன் ஒத்துழைத்தனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் 20 சந்தேக நபர்களும் காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை ஈரான் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை ஏவியுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. அச்சுறுத்தல்களை தடுத்து நிறுத்துவதற்கு தற்காப்பு அமைப்புகள் செயற்பட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள கைபேசிகளுக்கு முன்னெச்சரிக்கை செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நேற்றைய தினம் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் உலகளாவிய பொருளாதார மாற்றங்களுக்கு மத்தியில் இந்த வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக உயர்வை நோக்கி சென்ற 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை நேற்று $5,020 குறைந்துள்ள நிலையில் இது கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க சரிவாகும். அதேபோன்று வெள்ளியின் விலையும் நேற்று வீழ்ச்சியை கண்டுள்ளதாகவும் 1 அவுன்ஸ் வெள்ளி $80.61 விற்பனை செய்யப்படுகின்றதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவடைந்துள்ளமை மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் நிச்சயமற்ற போர் சூழலால் முதலீட்டாளர்கள் தமது முதலீட்டு உத்திகளை மாற்றியமைத்துள்ளமை இந்த பாதிப்பிற்கு முக்கிய காரணங்கள் என சர்வதேச சந்தை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். QR முறையின் கீழ் வழங்கப்பட முன்மொழியப்பட்டுள்ள எரிபொருள் ஒதுக்கீடு எவ்வகையிலும் போதுமானதல்ல என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமது வீடுகளில் இருந்து தூர பிரதேசங்களில் கடமையாற்றும் விசேட வைத்திய நிபுணர்கள், தரநிலை வைத்தியர்கள் மற்றும் நிர்வாக வைத்தியர்கள் கடமைக்காக வைத்தியசாலைக்கு செல்வதற்கு கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள எரிபொருள் ஒதுக்கீட்டு முறையினால் சுகாதார சேவை மற்றும் சுகாதார பணியாளர்கள் எதிர்நோக்கும் நடைமுறை சிக்கல்களை கண்டறிந்து அவற்றுக்கு விரிவான தீர்வுகளை வழங்குமாறு அந்த சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் மென்பொருள் பொறியியல் பீடம் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வி கற்கும் 2 மாணவிகள் வாட்ஸ்அப் மூலம் தங்கள் நண்பர்களுக்கு இளம்பெண்ணின் நிர்வாக காணொலியை பரப்பியதுடன் அந்த காணொலியை தம்பசம் வைத்திருந்த நிலையில் நேற்று அம்பலாங்குடை திலகபுர பகுதியில் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு துறையின் சைபர் குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த இளம்பெண்ணின் உறவினர்கள் அளித்த புகாரை தொடர்ந்து உயர்கல்வி படிக்கும் 2 மாணவிகளும் சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டதாக சைபர் குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. அம்பலாங்குடை திலகபுரத்தை சேர்ந்த 21 வயதுடைய சந்தேக நபர்களில் ஒருவர் தனியார் பல்கலைக்கழகத்தில் மென்பொருள் பொறியியல் பட்டம் பயின்று வருகிறார். மற்றொரு சந்தேக நபர் அதே முகவரியில் வசிப்பவர் மற்றும் ஒரு குடவத்த நிறுவனத்தில் ஆட்டோமொபைல் படிப்பை படித்து வருகிறார் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 19 வயது உயர்தர மாணவர் தனது சொந்த தங்கையை கர்ப்பமாக்கியுள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விசாரணைகளின் போது அண்ணன் மற்றும் தங்கை நீண்ட காலமாக உடல் ரீதியான தொடர்பில் இருந்துள்ளதாக வெளிப்பட்டுள்ளது. தகவல்களின்படி குறித்த மாணவி பருவமடையாத போது அவர் 12 வயதாக இருக்கும் போது 14 வயது அண்ணனால் உடல் ரீதியான தொடர்பு ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இத்தகைய நிலையில் தந்தை இறந்துவிட்டதால் தாயார் வேறு திருமணம் செய்து வேறு இடத்தில் வாழ்ந்து வருவதாகவும் அண்ணன் மற்றும் தங்கை தாயாரின் சகோதரியுடன் சேர்ந்து ஒரே வீட்டில் வாழ்ந்ததாகவும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்பலவை கைது செய்யுமாறு மகர நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சபுகஸ்கந்த பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பான வழக்கு நேற்று மகர நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. இதனை கருத்தில் கொண்ட மகர மேலதிக நீதவான் பண்டார இலங்கசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்பலவிற்கு இவ்வாறு பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளார்.